அதனால் தான் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சபையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, மஷ்ஹூரான பிரபல்யமான செய்தி. ஒரு மாணவர் எழும்பி கேட்கிறார், நீங்க அர் ரஹ்மானு அலல் அரஷிஸ்தவா, அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரசின் மீது ஆகிவிட்டான் என்று சொல்றீங்களே, அல்லாஹு தாலா அரசிலே இருக்கிறான் என்றால் கைஃப இஸ்தவா, எப்படி அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்று கேட்டார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கண் சிவந்தது, கோபம் வந்தது. அவர் அழகான 3 வரியில் பதில் சொன்னார். என்ன சொன்னார்? அல் இஸ்திவாஉ மஅலூம், அல்லாஹு தஆலா அரஷின் மீது ஆகிவிட்டான் என்கின்ற இஸ்திவா அறியப்பட்டது. குர்ஆன்ல வந்திருக்கி, ஹதீஸ்ல வந்திருக்கி அல்லாஹ் அரஷில இருக்கிறான். வல் கைஃபு மஜ்ஹூல், அல்லாஹ் எப்படி இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா அரஷில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான் என்பது சொல்லப்பட்டிருக்கா சொல்லப்படல, அது தெரியாது. வல் ஈமானு பிஹி வாஜிப், அதை ஈமான் கொள்வது, அல்லாஹ் அரஷின் மீது ஆகிவிட்டான் என்பதை ஈமான் கொள்வது வாஜிப். வஸ்ஸுஆலு அன்ஹு பித்ஆ, அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத் என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ். கேள்வி கேட்க கூடாது, ஏன்னா எங்கட புத்திக்கு படாது சிலது. இது எப்ப இந்த பிரச்சனை வரும் தெரியுமா கணியத்துக்குரிய சகோதரர்? அல்லாஹ்வை மனுஷனை போல சிந்திச்சாதான் இந்த பிரச்சனை வரும். இப்ப நம்ம கதிரையில இருக்கிற மாதிரி அல்லாஹ் அரசில் இருக்கான்னா நம்மளை போல அல்லாஹ் கதிரையில உட்கார்ந்து இருக்கிறான். நஊது பில்லாஹி மின்ஹா, இது எங்கட அகீதாவே இல்லை, இது பாத்திலான அகீதா. அல்லாஹுக்கு உருவம் நாங்கள் கற்பிக்க கூடாது, அல்லாஹுக்கு போலமை சொல்லக்கூடாது. அதனால தான் அகீதாவுடைய கிரந்தங்களில் அதிகமான அறிஞர்கள் சொன்னார்கள், நுக்மினு பிஹா பிலா தக்ஈஃபின் வலா தஹ்ரீஃபின் வலா தஅதீலின் வலா தஷ்பீஹ் வலா தம்சீல். அல்லாஹ் சொன்ன சிஃபத்துகளை அப்படியே நம்ப வேண்டும், அதற்கு உதாரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான் என்றால் என்னை போல இருக்கிறான் என்று இருந்து காட்டினால் அவருடைய ஈமான் பாத்தில். நம்பணும், அல்லாஹ் இருக்கிறான், எப்படி என்பது சொல்லப்படல, தெரியாது. வல்லாஹு அலம். அல்லாஹ் எங்க இருக்கிறான், அரசியல் எங்களுடைய ஈமான், இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் மறுமையில் எழுப்பி இந்த கேள்வியை கேட்டு எங்களை நரகத்துக்கு போட இயலாது. ஏன்? யா அல்லாஹ், நீ குர்ஆனில் சொல்லியிருக்கிறாய் அரசியல் இருப்பதாக நாங்கள் ஈமான் கொண்டோம். அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நம்ம முன்னுக்கு பார்த்த எல்லா ஆதாரங்களும் எதை சொல்கிறது? அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், மேலே இருக்கிறான், தனக்கான இடமாக அல்லாஹ் மேலே எடுத்துக்கொண்டான். அல்-உலூ, அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்பதைத்தான் குர்ஆனுடைய எல்லா வசனங்களும் சொல்கிறது. மேலும் ஒரு தரம் சொல்கிறேன், இந்த வீடியோவை எத்தனையோ சகோதரர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பார்த்தீர்கள், அல்லாஹுக்கு ஒரு இடத்தை கற்பித்து அல்லாஹ்வை மனித ஜடமாக ஆக்கி விட்டார்னு சொல்லுவாங்க. நாம் அப்படி சொன்னோமா? எங்கேயுமே சொல்லல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரசில் இருக்கிறான் என்று மட்டும் நான் சொன்னான், எப்படி இருக்கிறான் என்று சொல்லவில்லை. மனிதர்கள் இருப்பதை போல அல்ல, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை என்றுதான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். அல்லாஹுக்கு நாங்கள் மனிதர்களை போல அல்லது படைப்புகளை போல எந்த உருவத்தையும் எப்பொழுதும் நாங்கள் கற்பிக்கவே மாட்டோம். அது எங்களுடைய கொள்கையும் அல்ல, வந்ததை மட்டுமே நம்புவோம். எனவே கேட்டதை செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொருள் பாலிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.